ஓ, எனக்கு தெரியாது. என் பெற்றோர்கள் என் மேல கவனம் செலுத்துறதுலன்னு தோணுது. சில சமயங்கள்ல நான் அங்க இல்லாத மாதிரியே இருக்கு. அவங்க இல்ல. ஒருவேளை நான் என் தலைமுடிக்கு டை அடிப்பது போல ஏதாவது கடுமையா செய்ய வேண்டி இருக்கலாம். கண்டிப்பா நல்ல ஐடியாவா தான் இருக்கு. நல்ல நண்பராக அல்லது காதல் துணையாக இருப்பதால் மற்றொரு நபருடன் நல்ல விதமாக தொடர்பு கொள்ள கற்றுக் கொடுக்கும். ஒரு நல்ல கேட்பாளராக இருக்க வேண்டும் என்றால் மற்றொரு நபரை பேசவிட வேண்டும். மற்றவர்களின் வார்த்தைகளுக்கு பின்னாடி என்ன இருக்கு என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவங்க பேசுவதை நீங்கள் கேட்க வேண்டும். நல்ல கேட்பாளராக இருப்பதற்கு செய்ய வேண்டிய சில விஷயம்: கவனம் செலுத்துங்கள். உங்கள் சுற்றி நடக்கிற விஷயத்தில் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆக வேண்டாம். உங்களோட போன் எடுத்து டெக்ஸ்டிங் அல்லது ஸ்க்ரால் பண்ண வேண்டாம். அவங்க என்ன சொல்லுவாங்க என நிர்தாரிக்க வேண்டாம். ஒருவர் சொல்ல வர்றதை முழுமையாக கேட்பதுக்கு முன்பே உங்களோட முடிவை அறிவிக்க வேண்டாம். அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னு யோசிக்க வேண்டாம். நீங்கள் தற்காப்பு உணர்வை உணர்ந்தால் இதை செய்வது கடினம். அவங்க சொல்லுவது கேட்டால் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். எம்பத்தி காட்டுங்கள். அவங்க உணர்வது போல் நீங்களும் உணர்வீங்க என்று அவங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரோட பிரச்சனைக்கு அவங்க கேட்பது முன்பே தீர்வை கொடுக்க வேண்டாம். சில நபர்களுக்கு சப்போர்ட் மட்டுமே தேவைப்படும். அவங்களோட பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு கொடுக்கணும் என்று அவங்க எதிர்பார்ப்பதில்லை. மற்றவர் சொல்வதை புரிந்து கொண்டால் அவங்களை கேள்வி கேட்கலாம், ஆனால் அவங்களை இன்டரப்ட் செய்ய வேண்டாம். அவங்கள் நிறுத்தும் வரை காத்திருக்க வேண்டும். பதில் அலையுங்கள். உங்கள் தலையை அசைக்கும் அல்லது நீங்கள் மிகவும் உற்சாகமாக இருக்க வேண்டும் அல்லது அது பயங்கரமானது. ஒரு நல்ல கேட்பாளராக இருப்பது ஒரு நல்ல விஷயம். அது நீங்கள் ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட் அல்லது கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க உதவி செய்யும். குறிப்பாக தங்கள் மீது அக்கறை கொண்டவர்கள், தங்கள் சொல்வது கேட்க வேண்டும் என்று விரும்புபவர்கள். உங்களுக்கு அதற்கான பயிற்சி தேவைப்படும். உங்களோட குடும்பம் அல்லது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸிடம் ட்ரை பண்ணுங்க. கடவுளே ஜோஷ், என்ன பண்ணிருக்க? இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு முறை பேசியிருக்கணும். அப்புறம் மீண்டும் teenbook.in, amaze.org அல்லது யூடியூப் சேனலில் என்னை பார்க்க மறந்துடாதீர்கள். பாய்.